வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு கட்டு மந்திரத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இந்த மந்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பல பெயர்கள் உண்டு. திசைக்கட்டு மந்திரம்னு சொல்லுவாங்க. அதேபோல திக்கு கட்டு மந்திரம்னு சொல்லுவாங்க. இதுபோல ஒவ்வொரு விதமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்திற்கு பெயர்கள் உண்டு. இந்த மந்திரத்த நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எது போல நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் இப்ப யாராவது மாந்திரீக பூஜைகள் ஏதாவது ஒரு தெய்வத்தையோ வசியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுல பார்த்தீங்க அப்படின்னா, பல பிரச்சனைகள் வரும். இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் ஒரு தெய்வத்த வசியப்படுத்தணும், உபாசனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பல பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட கர்ம வினை தடுக்கும். அந்த பூஜைய முழுமை அடைய விடாம அந்த கர்ம வினையானது தடுக்கும். அதுபோல பூஜை முறைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறைய பயன்படுத்தலாம். அதேபோல வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கடி செய்வன பாதிப்பு, இல்ல ஏவல் பிரச்சனை இது போலலாம் அடிக்கடி இருக்குது அப்படின்னா, அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறைய ஒரு முறை பிரயோகம் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும். இந்த கட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளவு எளிதில யாருனாலயும் உடைக்க முடியாது. இந்த முறைய நீங்க ஒரு முறை பிரயோகம் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அதேபோல தொழில் நடக்கக்கூடிய இடங்கள்ல தொழில் நடக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது போட்டி காரணமா ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவாங்க. இல்ல அப்படின்னா மாந்திரீக ரீதியா ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறைய ஒரு முறை நீங்க பிரயோகம் பண்ணி வச்சுக்கிட்டாவே அப்படின்னாவே போதும். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி காலங்கள்ல இருந்தே இந்த முறையானது பயன்படுத்திட்டு வர்றாங்க. எதற்காகலாம் பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சித்தர்களா இருக்கட்டும், முனிவர்களா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அரக்கர்களா இருக்கட்டும். அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தான் நடத்தக்கூடிய பூஜைக்கு எந்த ஒரு இடையூறும் வந்துறக்கூடாது அப்படின்றனால இந்த மந்திரத்த பிரயோகம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கட்டு போட்டு வச்சுருவாங்க. ஒரு முறை அந்த இடத்துல பிரயோகம் பண்ணி வச்சுட்டாவே சரி, அந்த இடத்துல ஒரு கவசம் போல இருக்கும். தன்னோட தவத்த யாரும் கெடுத்துறக்கூடாது அப்படின்றனால ஆதி காலங்கள்ல பிரயோகம் பண்ணி வச்சிருந்தாங்க. இத எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பூஜை பண்ண போறீங்க. இல்ல அப்படின்னா வீட்டுக்கு பாதுகாப்பு பண்ணணும். அடிக்கடி யாராவது செய்வன தொந்தரவு, இது போல பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போல கவசம் பிரயோகம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, முதல்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு எந்த நாட்கள்ல வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம். இன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. எந்த நாட்கள்ல வேண்டுமானாலும் பிரயோகம் தாராளமா பண்ணலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அஷ்டதிக்கு பாலகர்கள வச்சு கட்டக்கூடிய முறை. முதல்ல என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சிவ பஞ்சாட்சர மந்திரத்த ஒரு 108 முறை உச்சரிங்க. ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்த ஒரு 108 முறை உச்சரிங்க. இந்த பூஜையெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 108 முறை உச்சரிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தலவாழை இலை விரிங்க. தலவாழை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறிய அளவுல ஒரு தலவாழை இலை விரிச்சு, ஒரு எலுமிச்சங்கனி அந்த இடத்துல பலி கொடுங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சங்கனிக்கு பதிலாக கோழியும் பலி கொடுக்கலாம். கோழி பலி கொடுத்தீங்க அப்படின்னா 8 கோழிகள் பலி கொடுக்கணும். 8 திசைகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பலி கொடுக்கணும். அதே போல எலுமிச்சங்கனி பலி கொடுத்தாலும் 8 திசைகளுக்குமே பலி கொடுக்கணும். என்னால கோழி பலியிட முடியும் அப்படின்ற நபர்கள் கோழி பலியிடலாம். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்ல அப்படின்ற நபர்கள் தாராளமா எலுமிச்சங்கனியவே பலி கொடுக்கலாம். முதல்ல கிழக்கு திசையில ஒரு தலவாழை இலை விரிச்சிட்டு, அதற்கூட ஒரு வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய், நெய் தீபமெல்லாம் காட்டிருங்க. உங்களால முடிஞ்சது அப்படின்னா, ஒரு சிறிய அளவுல ஒரு படையல் போடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, சைவ படையல் தாராளமா போடலாம். முடியல அப்படின்னா, ஒரு வெறுமனே அவுள் பொரிகடலை இது போல வச்சுக்கலாம். கிழக்கு திசைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரன். தேவர்களுக்கெல்லாம் அதிபதி இந்திரன். முதல்ல கிழக்கு திசையில இந்திரனை வணங்கிய பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல மந்திரம் குடுத்துருக்கிறேன். அந்த மந்திரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பெயர் அப்படின்ற இருக்கிற இடத்துல கிழக்கு திசையில நின்னு இந்த மந்திரத்த உச்சரிக்கிறீங்க அப்படின்னா, இந்திர தேவனை அந்த பெயர்ல சேர்த்துக்கங்க. அதற்கடுத்து திசை பார்த்தீங்க அப்படின்னா, தென்கிழக்கு திசை. தெற்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் இடையில இருக்கக்கூடிய திசைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்னி தேவன். அவரை வணங்கி பார்த்தீங்க அப்படின்னா, அதே 3 முறை மந்திரத்த உச்சரிங்க. நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்க மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மந்திரத்த ஒரு 3 முறை உச்சரிங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தெற்கு திசை. தெற்கு திசைக்கு உரிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யமன். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தென்மேற்கு. தென்மேற்குக்குரிய அதிபதி தெய்வம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிருதி. அதற்கடுத்து மேற்கு திசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வருணன். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வடமேற்கு திசைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாயு. வடமேற்கு திசைக்கு அதிபதி வாயு. அதே போல வடக்கு திசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குபேரன்.
வட கிழக்கு திசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈசான். ஈசன் கிடையாது, ஈசான். ஈசான்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவனோட 5 முகங்கள்ல ஒரு முகமானது இந்த ஈசான். இது போல பார்த்தீங்க அப்படின்னா எண் திசையிலுமே வந்து இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணி கட்டிட்டீங்க அப்படின்னா யாருனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டை வந்து உடைக்க முடியாது. அதே போல வந்து வேற எதுவும் பூஜை விஷயங்களுக்கு வந்து வெளியில போறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்க போகக்கூடிய காரியங்கள் வந்து தடை இல்லாம வந்து நடக்கும். இப்போ வந்து நீங்க உடற்கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்க உடலை மட்டும்தான் வந்து காத்து நிற்கும். அதே போல வந்து குடும்பத்தை வந்து காத்து நிற்கணும் அப்படின்னா இது போல வந்து முறையை வந்து பிரயோகம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் வந்து ஒண்ணுதான். அதற்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா அந்த தெய்வங்களோட பேர்களை வந்து மாற்றி வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து கிழக்கு திசையை நோக்கி வந்து உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திரன். அந்த இந்திரன் பெயரை வந்து அதுல வந்து சேர்த்துக்குங்க. அந்த பெயர்னு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா மந்திரத்துல, அது கூட வந்து இந்திரன் பெயரை வந்து சேர்த்துக்குங்க. அதே போல வந்து தென்கிழக்குக்கு வந்து அக்னி. இதே போல வந்து ஒவ்வொரு இதற்கும் வந்து சேர்த்துக்குங்க. நான் சொன்ன முறைப்படி வந்து இதே போல தான் வந்து பண்ணிட்டு வரணும். இதற்கு மாறாக வந்து எதுவும் வந்து பண்ணக்கூடாது. பண்ணுனீங்க அப்படின்னா அசுப பலன்கள்லாம் வந்து தரும். அந்த கட்டுகள் வந்து சரியா வந்து இருக்காது. அதே போல வந்து இப்போது மாந்திரீக காரியங்கள் பூஜைக்கு பண்றீங்க. இல்ல அப்படின்னா பூஜை அறையை சுத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க. தெய்வங்களுக்கு வந்து கட்டு விழுகக்கூடாது. நீங்க வணங்குறீங்க பார்த்தீங்களா? அந்த பூஜை அறையில இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வந்து கட்டு விழுகக்கூடாது அப்படின்றவங்களும் இந்த முறைய வந்து பிரயோகம் வந்து பண்ணி வச்சுக்கலாம். உங்க பூஜை அறைய சுத்தி இது போல பிரயோகம் வந்து பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலும் சரி, இந்த கட்டானது அவ்வளவு எளிதில வந்து யாருனாலயும் வந்து உடைக்க முடியாது. அதே போல வந்து இதற்கு பயன்படுத்திய படையல் இருக்கு பார்த்தீங்களா? அத கொண்டு போய் அத உடனே எடுத்துறக்கூடாது. அத அந்த இடத்துலயே வந்து வச்சுருங்க. அன்றைக்கு இரவு பண்றீங்க அப்படின்னா, அந்த இரவு முழுவதுமே அந்த அங்கேயே இருக்கட்டும். அதற்கடுத்து அடுத்த நாள் காலையில கொஞ்சம் வெள்ளனா பார்த்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நீர்நிலைகள்ல விட்டுருங்க. குளம், ஏரி இது போலலாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து விட்டுருங்க. இந்த பரிகார முறைய வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல மட்டும் நீங்க அசைவ உணவுகள் எதுவும் வந்து சாப்பிட்டுருக்க கூடாது. அதேபோல வந்து விரதம் இருந்து வந்து இத வந்து பண்ணுங்க. காலையிலருந்து விரதம் இருந்து சாயங்காலம் இந்த இத பண்ணுனீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து சிறப்பா வந்து இருக்கும். அதேபோல வந்து ஆண்கள், பெண்கள்னு சொல்ட்டு யார் வேண்டுமானாலும் இந்த முறைய வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம். நெறைய பேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்டதிக்கு பந்தனம் வேற, இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள வச்சு கட்டுறது வேற. அதற்கு இதற்கும் வந்து நெறைய வந்து வித்தியாசம் இருக்கு. இந்த வீடியோ பதிவுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.